ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 கொரியர் பண்ணணும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷிங் லைன் 70 mm கோல்டன் லைன், மொத்தம் 4 டசன்னா 4 கட்டு. அப்படியே மல்டி கலர், அப்புறம் பிளாக் கலர் 3 கட்டு. ஒரு பாக்கெட்டு பார்த்திங்கன்னா 45 மீட்ரு வரும். இது 12 பீஸ் அப்படியே ஜாயிண்ட்டாக இருக்கும். ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 70 mm 35 ரூபா. இது கட்டாக 12 பீஸ் எடுத்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 30 ரூபான்னு கணக்கு பண்ணி 360 ரூபா வரும் ஒரு கட்டு. இது 4 கட்டு கொரியர் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் பேக்கு மொத்தம் 10 பேக்கு. சைஸ் பார்த்திங்கன்னா 3 அடிக்கு 3 அடி வரும். ஒரு விரல் சைஸு 3 அடிக்கு 3 அடி. திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 3x3. அது 9 பேக்கும். அப்புறம் 2 விரல் சைஸ் வரும். 2 விரல் டைட்டாக இருக்கும். நூலோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 6x3 வரும். இது பார்த்திங்கன்னா ஹைட்டு 3 அடி, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி வரும். இது ஒரு பேகு. ஃபீடர் இது ஒரு 20 பீஸ். இது ஒரு கொரியர் பண்ணணும். இந்த பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 4 அடி ஹைட்டு, 4 அடி அகலம். 2 விரல் டைட்டாக இருக்கும். திக்னஸ்ஸு 6x3 வரும். 4 அடி ஹைட்டு, 4 அடி அகலம். இந்த ஒரு பேகு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் வந்து ஒரு 13 பீஸு. ஒரு 2 அடி கயிறு போட்டு கட்டியிருக்கோம். கஸ்டமர் இது போல் தான் ஆர்டர் கேட்டார். கயிறு போட்டு கட்டி நெருப்பில் சுட்டு பற்ற வச்சிட்ருப்போம். பெரியாது. இது ஒரு 13 பீஸ். இது எதுக்கு தேவைப்படுதுன்னா பால் செட்டு கட்டுறதுக்கு தேவைப்படும். இது ஃபீடரில் ஜாயின் பண்ணுவாங்க, நரம்பு முறுக்கு ஏறாமல் இருக்க. இந்த கயிறு எதுக்குன்னா இந்த கயிறு பிடிச்சி தான் தூக்கி போடுவாங்க. இந்த இன்னொரு எண்டில் வந்து நரம்பு கட்டிப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணுற நரம்பு. இது ஒரு 13 பீஸு. மொத்தம் 3 கொரியர் பண்ணோம். ரேட்டெலாம் நான் எது தேவைப்படுறதுக்கும் கால் பண்ணுங்க, நான் ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன்.